இதுதான் வேலூரில் புகழ்பெற்ற வேலூர் கோட்டையின் நுழைவுவாயில். இந்த ஒரே ஒரு நுழைவுவாயில் மட்டும்தான் இந்த கோட்டை கோயில் இருக்கிறது. இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மக்கள் வெள்ளம் திரண்டு ஜலகண்டேஸ்வரர் அருள் பெற மக்கள் வெள்ளம் திரண்டு வந்துள்ளனர். இது கோயிலின் இடது பக்கம் இது பார்க் உள்ளது. பார்க்கில் பொதுமக்கள் அனைத்து மக்களும் கூடும் இடம். இதுதான் கோயிலுடைய உள்ளே போனீங்கன்னா மெயினாக இருக்கிற கோபுரம். இதுதான் கோபுரம். இப்படியே நடந்து போனீங்கன்னா இது கோயிலில் இருக்கிற மெயின் கோபுரத்திற்கு செல்லும் வழி. இது ஜலகண்டேஸ்வரி கோவில் ராஜகோபுரம். மக்கள் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரி வழிபடுவதற்காக ஏராளமான மக்கள் இன்று வந்தனர். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். இந்த கோபுரத்திற்கு உள்ளே சென்றால் மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு குளம் இருக்கும். இப்போது நம்ம மெயின் கோபுரத்திற்கு வந்துட்டோம். இந்த மெயின் கோபுரம் நுழைவாயில் உள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் ஒரு குளம் இருக்கும், கோயிலுடைய குளம் இருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். அந்த மண்டபம் இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற மண்டபம் சாதாரணமாக சிம்பிளாக இருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிற மண்டபம் மிகப்பெரிய மண்டபம். இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் உட்காந்துன்னு கல்யாணம் அந்த காலத்தில் ராஜாங்க ஏதாவது விசேஷங்களில் நாட்டிய நிகழ்ச்சியோ எந்த நிகழ்ச்சியோ இல்லை, இந்த ராஜகோபுரத்திற்கு உள்ளே இந்த சின்ன கோபுரம் உள்ளே போனீங்கன்னா கோயில் மூலஸ்தானத்துக்கு போகிற வழி. என்ட்ரன்ஸில் விநாயகர் இருப்பார், அது பக்கத்தில் பெருமாள், அதுக்கு பக்கத்தில் முருகர், அது பக்கத்தில் அம்மன் இருக்கும். அது பக்கத்தில் அப்படியே அம்மன் சுற்றி வந்தீங்கன்னா ஜலகண்டேஸ்வரர் பார்க்கலாம். ஜலகண்டேஸ்வரர் சுற்றி வந்துட்டு மற்ற எல்லா சாமியும் பார்க்கலாம்.